சின்ன பழவேட்டையர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு வந்தியத்தேவனை அழைச்சிட்டு போய் நல்லா கவனிச்சிக்கங்க, நான் வர்ற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தார். வந்தியத்தேவனை சிப்பாய் அழைச்சிட்டு போனான். நல்லா குளிப்பாட்டி விட்டான். சாப்பாடு ராஜபோகமான அறுசுவை உணவுகளை கொடுத்தாங்க. நல்ல பசியோடு இருந்த வந்தியத்தேவன் அதை ஒரு கை பார்த்தான். பின்னாடி அவனை சின்ன பழவேற்றையர் மாளிகையில் இருக்கக்கூடிய சித்திர மாளிகை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. தளபதி வர்ற வரைக்கும் இந்த மண்டபத்தில் உள்ள அபூர்வ சித்திரங்களை பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த 3 பேரும் சிப்பாய்கள் சொக்கட்டான் விளையாட ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் இருந்திருந்தால் அப்போ மொபைல் பார்த்துருப்பாங்க. சொக்கட்டான் விளையாடினாங்க. சோழ குலத்துடைய புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த காலத்தில் சிற்ப சித்திரக்கலைக்கு பேர் பெற்றதாக இருந்தது. திருவையாறில் இசைக்கலையும் நடனக்கலையும் வளர்ந்தது போல் தஞ்சையில் சிற்பக்கலை வளர்ந்துருந்தது. முக்கியமாக சின்ன பழவேற்றையருடைய மாளிகையில் இருந்த சித்திர மண்டபம் மிக பிரசித்தியாக இருந்தது. அந்த மண்டபத்துக்குள்ளே இப்போது வந்தியத்தேவன் பிரவேசித்திருந்தான். சுவர்களில் பல அழகிய வர்ணங்களில் தீட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த அற்புதமான சித்திரங்களை பார்த்து பார்த்து வியந்து போகிறான். அந்த ஆனந்தத்தை தன்னை மறந்துடுறான். தான் வந்த முக்கியமான காரியத்தை கூட மறந்துட்டான். சோழ வம்சத்துடைய பூர்வீக அரசர்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் சித்தரிக்கும் காட்சிகள் அவனுடைய கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. பரவசம் அடைஞ்சான். முக்கியமாக போன 100 வருஷங்களில் சோழர்களுடைய சரித்திரம் அந்த சித்திர மண்டபத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிது. வந்தியத்தேவனுக்கு அதிகமான ஆர்வத்தையும் உருவாக்கிச்சு. இந்த கட்டத்தில் சென்ற 100 வருஷமாக பழையாறுலேயும் தஞ்சையிலும் இருந்து அரசு புரிந்த சோழ மன்னர்களுடைய வம்ச பரம்பரையை வாசகர் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மேற்கொண்டு கதை போகும்போது ஈஸியாக புரியும். 96 போர்க்காயங்களை தன் திருமேனியில் ஆபரணமாக பூண்ட விஜயாலய சோழனை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். சோழ மன்னர்களுக்கு பரகேசரி, ராஜகேசரின்னு பட்டங்களை மாறி மாறி அவங்க அணிஞ்சிப்பாங்க. பரகேசரி விஜயாலயனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் ராஜகேசரி ஆதித்த சோழன் பட்டத்துக்கு வந்தான். அவன் தந்தைக்கு தகுந்த தனையனாக விளங்கினான். முதல்ல அவன் பல்லவர் கட்சியில் நின்று பாண்டியனை தோற்கடித்து சோழ ராஜ்யத்தை நிலப்படுத்திக்கிட்டான். பிறகு பல்லவன் அபராஜிதவர்மனோடு போர் தொடுத்தான். யானை மீது அம்பாரி எழுந்து போர் புரிந்து அபராஜிதவர்மன் மீது ஆதித்த சோழன் தாவி பாய்ந்து அவனை கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்திக்கிட்டான். பிறகு கொங்கு மண்டலமும் இவன் ஆட்சிக்கு கீழே வந்தது. ஆதித்தன் சிறந்த சிவபக்தன். காவிரி ஆறு உதயமாகும் சகசிய மலையிலிருந்து ஆரம்பித்து அவன் ஏகப்பட்ட சிவாலயங்கள் கட்டினான். அந்த காலத்தில் கோவில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பணியாகவே பண்ணாங்க. ராஜகேசரி ஆதித்த சோழனுக்கு பிறகு பரகேசரி பராந்தக பட்டகத்துக்கு வந்தான். 46 ஆண்டு காலம் அரசு புரிந்தான். இமயமலையில் புலிச்சின்னம் பொறித்த கரிகால் பெருவளத்தானுக்கு பின்னர் சோழ வம்சத்தில் மாபெரும் மன்னன் பராந்தகன்தான். வீரநாராயணன், பண்டித வத்சலன், குஞ்சர மல்லன் அப்படின்னு அவனுக்கு நிறைய பேர் உண்டு. மதுரையையும் ஈழமும் கொண்டவன் என்ற பட்டம் கூட அவன் வாங்கியிருந்தான். இந்த முதல் பராந்தகன் காலத்தில் தான் சோழ சாம்ராஜ்யம் கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் பரவி இருந்தது. 7 நாட்டிலையும் கொஞ்ச நாள் புலிக்கொடி பறந்தது. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து புகழ்பெற்ற பராந்தகனும் இவன். சிதம்பரத்தில் பொன்கூரை வேய்ந்தான். இவனுடைய ஆட்சி பற்றி இவனுடைய ஆட்சியோட இறுதி காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு பேராபத்துகள் வந்தன. அந்த நாளில் வடக்கே பெரு வலிமையாக இருந்த ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுடைய பெருகி வந்த அந்த பலத்தை தடுக்க முயன்றாங்க.
சோழ சாம்ராஜ்யம் மீது படையெடுத்து வந்து ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் அடைந்தார்கள்.